என்ன மச்சா லேட்டு? வழக்கம் போல அம்மா லேட் பண்ணிட்டாங்கடா. என்ன மச்சி காலைல இருந்து ஒரு மாதிரியே இருக்கிற? ஒன்றுடா, காலைல ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்கும்போது 2 வீலரில் போயிட்டு இருந்த ஒரு ஃபேமிலி ஒன்று மெட்ரோ ஓட்டுறதுக்காக தோண்டி வச்சிருந்த பள்ளத்தில் விழுந்து குழந்தை அதே இடத்துல இருந்துச்சுடா. ஒரு குழந்தையோடைய லைஃபே போச்சுடா. பிஸ்னஸ் மேன்ல இருந்து பொலிட்டிஷியன் வரைக்கும் அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான் தவிர்த்து அடுத்தவனும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதே இல்லை. நீ சொன்னது கரெக்டு தான் மச்சி. நேற்று என்னன்னா சாதாரண டிரைவிங் லைசன்ஸ் 500 ரூபாய் முடியும் மேட்ரு 5000 ரூபா கேட்குறான். யார் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இது பரவாயில்ல மச்சான், காவேரியில் கூட தண்ணி ஊற்றிடுது. ஆனால் பக்கத்து வீட்டுக்கார கழுவி தர தண்ணி வற்ற மாட்டேது. 40 லட்ச ரூபா ஓட்டு வீட்டை கட்டுறானுங்க, நான் 4 லட்சம் போட்டு ஒரு டேங்க் கட்ட மாட்டானுங்க. இவனுலாம் என்ன பண்ணுறது? அப்போ குடிச்ச இடத்துல போட்டு போகிற மாதிரி இவங்கெல்லாம் புதுநாயம் பேச வந்துட்டானுங்க. அட பாவிலா, வருஷம் ஹச்எஸ்சி மூவில எனக்கு இதே வேலையை தரையடா. சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா. டேய், அந்த பட்டிமன்றம் தான் வையாண்டா. மொக்க போடுவானுங்கப்பா. இந்த காலத்து பசங்க கெட்ட விஷயங்களை தேடி போற அளவுக்கு நல்ல விஷயங்களை தேடி போறது இல்ல. என்னைக்குமே நல்ல விஷயங்கள் தான் கை கொடுக்கும். இதுக்கு அவனுங்க போடுற மொக்கையே பரவாயில்ல. இருங்க வைக்கிறேன். இன்னும் சமுதாய முன்னேற்றம் சீரான போக்கு இல்லாமல் இருப்பதற்கு காரணம் அரசாங்கமா பொதுமக்களா? நல்ல அருமையான தலைப்பு. இன்றைய சூழலுக்கு தேவையான கருத்துக்கள் அடங்கிய தலைப்பு. இருதரப்பு வாதங்களும் சிறப்பாகவே அமைந்திருந்தன. இந்த தலைப்பை பார்க்கும் பொழுது ஒரு சிறு கதை எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு வீட்டில் ஒரு மகன் நேரம் தவறி எழுந்து வேலைக்கு அவசரமாக கிளம்புறான். அவங்க அம்மா அவனுக்காக முடிந்த அளவில் எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஆனால் மகனோ எந்த உதவியும் செய்யாமல் அம்மாவையே திட்டுகிறான், உன்னால் தான் காலம் தாழ்த்தி செல்கிறேன் என்று. நான் எதற்காக இந்த கதையை சொல்ல வந்தேன் என்றால், இந்த கதையில் வரும் அம்மாதான் அரசாங்கம். நான் இன்றைய முதலமைச்சரை சொல்லவில்லை, மகன்தான் பொதுமக்கள். மகன் எதையுமே செய்யாமல் அம்மாவை குற்றம் சொல்கிறான். ஆனாலும் அம்மா மகனுக்கு முடிந்த அளவில் எல்லாவற்றையும் செய்கிறாள். இங்கு நீங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அம்மா தன்னுடைய கடமையை முழுமையாக செய்யும் வேளையில் மகனின் உதவியும் தேவைப்படுகிறது. அதுபோல பொதுமக்களாகிய நாம் எல்லாவற்றிலும் அரசாங்கத்திற்கு முடிந்த அளவில் உதவியாக இருப்போமே ஆனால் இந்த சமுதாயம் மேலோங்கி வளர்வதை யாராலும் தடுக்க முடியாது. யாரு மச்சான் அவன்? கண்ட்ரி ஃபெலோடா. சை, இங்க வந்து ஒண்ணு கழிச்சுக்கிறான். படிச்சிருந்தாதானே அந்த அறிவுலாம் இருக்கும். நீ எல்லாம் கரெக்டா பண்றியா? நான் என்னடா கரெக்டா பண்ணல? சொல்றேன்டா. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றியா? என்ன படிச்சிருக்க? பிடெக்கு. ப்ரொஃபஷன்? டிசைன் இன்ஜினியரு. சரி, ரஜினிகாந்தை பத்தி சொல்லு. கண்ணா, தலைவரை பத்தி தெரியாதா? 12/12/1950 பிறந்தாரு. 1925 ஃபர்ஸ்ட் படம் பாஷா, படையப்பா, முத்து, அருணாச்சலம், எந்திரன், சிவாஜின்னு செம்ம ஹிட், மாஸ் கலெக்ஷனு. ஓகே, போன எலெக்ஷன்ல யாருக்கு ஓட் பண்ண? திகா கட்சி. எம்எல்ஏ பேரு ஏதோ ராகவையாவோ சோகவையாவோ நினைக்கிறேன். அட்லீஸ்ட் அவரை பத்தி ஏதாவது தெரியுமாடா? ஓரளவுக்கு படிச்சு நல்ல ப்ரொஃபஷனலா இருக்க நாமே எதுவும் சரியா பண்றது இல்ல. 20 ரூபா கொடுத்து படம் பார்க்க போற ஹீரோ பத்தி தெரிஞ்சுக்க தயாரா இருக்க நாம இந்தியாவுடைய தலையெழுத்தையே நினைக்க போற அரசியல் பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறது இல்லையே. நம்ம லெவலுக்கு நம்ம சின்ன சின்ன தப்பு பண்றோம், அவன் லெவலுக்கு பண்றானுங்க. இப்ப நாம தப்பு பண்றோம்னு சொல்றியா? இல்லன்னு சொல்றியா? இப்ப என்னதான்டா சொல்ல வர? நீயும் நானும் தான்டா சமூகம். இன்னைக்கு நான் திருந்துறேன், நாளைக்கு நீ, நாளைக்கு அவன். இதெல்லாம் நடந்தா சந்தோஷம் தான். இதெல்லாம் சாத்தியம் நினைக்கிறியா?
கண்டிப்பா லஞ்சம் கொடுக்குற நீயும் வாங்குற அவனும் தப்புன்னு தெரிஞ்சு திருந்தினாலே போதும். இதைத்தான் சினிமாலே சொல்றாங்களே. சொல்றாங்க, எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க? நீயும் நானுமே பண்றது இல்லையே. அங்க தியேட்டர்ல படம் பார்க்கும்போது இருக்க வேகமும் வெறியும் வெளினதுக்கு அப்புறம் இருக்கிறது இல்ல. இது எப்படியோ எங்க அம்மாவை பண்ண தப்ப நான் பண்ண விரும்பல. அட்லீஸ்ட் என் ஜென்ரேஷனா நல்லா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நீ ஒழுங்காரு, அதுக்கப்புறம் மத்தவனை பத்தி பேசலாம். பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு தோதா, நீ காலு கைய தட்டு தட்டு ஜோரா. பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு தோதா, நீ காலு கைய தட்டு தட்டு ஜோரா. போல ஓடு எங்கும் ஓடு, தார தப்பு தேவையில்ல ஓடு ஆட்டம். பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு தோதா, நீ காலு கைய தட்டு தட்டு ஜோரா. ஆடு அம்பு சேன எல்லாம் தேவையில்ல, நீயும் நின்னா எதையும் வெல்வேன் இனிமே நானடா. வீச
வச்ச தாய போல பேசுகின்ற தெய்வம் நீயே, எதிரே நிற்கும் இமயம் நீயடா. என்னை நானே பார்த்துக் கொள்ள கிடைத்தாயே நீயும் இங்கே, அதனாலே தானோ உன்மேல் தனி பாசம். உனக்குள்ளே என்னை நீயும் அடை காக்கும் அன்பை பார்த்து வருங்கால நட்பும் கூட நம்மை பேசும். சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா, எதிர்த்து நின்னா எவனும் தூசுடா. தீர தீர சூரர்க்கெல்லாம் வேற்று போகும் உன்னை கண்டால், உன்னை போல் இல்லை ஒருவன் மண்ணிலே. நாடு வீடு காடு எல்லாம் நான் கடந்து போனால் கூட தொடரும் முந்தன் நினைவோ நெஞ்சிலே. உயிரென்று உன்னை நானே ஒரு நாளும் சொல்ல மாட்டேன், உயிரென்றால் என்றோ ஓர் நாள் பிரிவாயே. ஒரு போதும் உன்னை நானும் விடமாட்டேன், தோத்து போக ஜெயிப்போமே நாம இந்த புவி மேலே. சிவனும் சக்தியும் சேர்ந்த மாசுடா, எதுக்கு நின்னா எவனும் தூசுடா. பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு தோதா, நீ காலு கைய தட்டு தட்டு சோரா. வேலியில்லா காத்த போல ஓடு எங்கும் ஓடு, தார தப்பு தேவையில்ல போடு ஆட்டம் போடு. சிவனும் சக்தியும் சேர்ந்த மாசுடா, எதிர்த்து நின்னா எவனும் தூசுடா. திங்குதாங்க திங்குதாங்க திங்குதாங்க